Hello everyone, I am Nalini from RSN Diya's channel. Today we are going to see a phrase. ஒரே ஒரு ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரேஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்சஸில் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஃப்ரேஸ் இன்னஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸு. இந்த ஃப்ரேஸ் வந்து இதனுடைய மீனிங் என்ன, எந்த இடங்களில் வந்து நமக்கு ஒரு சென்டென்ஸில் வந்து இது ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இந்த இன்னஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸினுடைய மீனிங் என்ன, தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா சிக்கலில் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது சிக்கலான சூழ்நிலை. நம்ம ஏதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து அதை எடுத்துக்காட்டுனா அதை நம்ம சொல்லும்போது ஒரு வாக்கியத்தில் நம்ம எப்படி அது அந்த வேர்டை இன்னஃபிக்ஸுங்கிற வேர்டை கொண்டு வரலாம். அது தட் மீன்ஸ் டு பி ட்ரபிள்சம் சிச்சுவேஷன். ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அப்படிங்கிறத நம்ம சொல்ல நினச்சோன்னா நம்ம லைஃப்பில், அப்போது இந்த வேர்டு இல்லாமல் நம்ம அந்த வாக்கியத்தை நம்ம அமைக்க முடியாது. அப்படி இந்த ஃப்ரேஸை வச்சு சொன்னால் நம்ம ட்ரபிள்சம்ங்கிறது சொல்லலாம், இருந்தாலும் இன்னஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் லாஸ்ட் மை மொபைல் ஃபோன் அண்ட் ஐ ஆம் இன் எ ஃபிக்ஸ். ஐ ஹாவ் லாஸ்ட் மை மொபைல் ஃபோன் அண்ட் ஐ ஆம் இன் எ ஃபிக்ஸ். இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய மொபைலை தொலைச்சிட்டேன் அண்ட் ஐ ஆம் இன் எ ஃபிக்ஸ். அதனால் நான் வந்து சிக்கலில் இருக்கிறேன், சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் ஷார்ட் ஆன் மணி டு பை த லேண்ட், ஸோ ஐ ஆம் இன் எ ஃபிக்ஸ். இது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு லேண்டு, ஏதாவது ஒரு சைட் வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாயிரும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி இடங்களில் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் ஷார்ட் ஆன் மணி அப்படின்னா கொஞ்சம் பணம் பத்தாமல் இருக்குது எனக்கு. எதுக்கு? டு பை த லேண்டு. அந்த லேண்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் பத்தலை, ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ ஐ ஆம் இன் எ ஃபிக்ஸ், அதனால் நான் சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு சொல்லலாம். இந்த இன்னஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் செலக்டட் இன் போத் த கம்பெனிஸ். நான் வந்து 2 கம்பெனிஸ்லேயும் நான் செலக்ட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் சொல்கிறாங்க. நான் 2 கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கிறேன். பட் விச் கம்பெனி ஐ வில் சூஸ் இஸ் இன் எ ஃபிக்ஸ். அவருடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கல. இவர் வந்து 2 கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்காரு. இருந்தாலும் அந்த 2 கம்பெனியில் விச் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறதுல அவருக்கு ஒரு சிக்கல் இல்லையா. விச் கம்பெனி ஐ வில் சூஸ் இஸ் இன் எ ஃபிக்ஸ்டு. அப்போ ரெண்டுமே நல்ல கன்சர்னாக இருக்குது. அப்போ எதையும் விடுறது, எதையில் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டைலமா இல்லையா. அப்போ விச் கம்பெனி ஐ வில் சூஸ் இஸ் இன் எ ஃபிக்ஸ், அதுதான் சிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறத அங்கே சொல்ல வர்றாங்க இல்லையா. புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இந்த இன்னஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஃப்ரேஸ் தான். அந்த ஃப்ரேஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது இடம்பெறுது, அதனுடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஃப்ரேஸ், சிம்பிளான ஃப்ரேஸை வச்சு நீங்கள் பேசலாம். டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன சென்டென்ஸுக்கு இதையே நீங்கள் கொண்டு வரலாம். If you like this class means please give your like and share to your friends, and don't forget to subscribe to RSN Diya's channel. Thank you for watching. Let us meet our next class.